5, 4, 3, 2, 1, go!
தேடும் எந்தன் உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எந்தன் உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே என் உணர்வில் கலந்திடு. உறவில் நானும் வளர்ந்திட உன் அருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எந்தன் உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் வாழ்வில் அமைதியை தாரும். நீரை நாடி வரும் மானின் நிலையினில் உயிரின் தாகம் தீர்க்கும் உந்தன் அன்பை எண்ணியே நான் ஏங்கினேன், என் இதயம் திறந்தே. இனிமை சேர்த்திடவா இயேசுவே, உன் பாதம் தொடர்ந்திடவே ஆற்றலை அளித்திடவா. துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே, துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. சொந்தம் தேடும் எந்தன் உள்ளம் இயேசுவே வாரும். சுமை
சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியைத் தாரும். அமைதி உன்னில் காணும் போது வசந்தம் மலருதே. அன்பில் இணைந்து வாழும்போது நிறைவு நெஞ்சிலே. நான் தேடினேன் உன் வரவில் மகிழ்ந்தே. வருந்தும் மனங்களெல்லாம் இயேசுவே உன் மார்பில் சாய்ந்திடவே. பேரருள் பொழிந்திடவா. துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. சொந்தம் தேடும் எந்தன் உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியைத் தாரும். சொந்தம் தேடும் எந்தன் உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியைத் தாரும். உணவாய் வந்த தெய்வமே என் உணர்வில் கலந்திடு. உறவில் நானும் வளர்ந்திட உன் அருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எந்தன் உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியைத் தாரும்.
அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தங்களுடைய உள்ளத்தில் முதல் முறையாக ஏற்பதற்கு நம் பங்கை சார்ந்த சில சிறுவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இவர்களுக்காக ஜெபிப்போம். இவர்கள் ஆண்டவர் இயேசுவை எப்பொழுதும் தங்கள் உள்ளத்தில் வைத்துக் கொள்ளவும், ஆண்டவர் இயேசுவின் உண்மையான சாட்சிகளாகவும் இவர்கள் வாழவும் இவர்களுக்காக இந்த திருப்பலியை தொடர்ந்து ஜெபிப்போம். நம் ஒவ்வொருவரும் நிலையான முடிவில்லாத வாழ்வை நாம் ஒவ்வொருவரும் பெறுவது நமக்காக நாம் அனைவரும் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு நேரத்தை நோக்கி பயன்படுத்துகிறோம். தம்முடைய உள்ளத்திற்கு ஒரு தூயை தம்முடைய சிந்தனைகள் சொல்லை திருவாளர் மரிய விஜய் விஷா ஆசிரியர் இவர்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒவ்வொருவரும் இவர்களுக்காக நாம் நிறைவாக ஆசிரியர் தன்னுடைய திருக்கங்களால் இப்போது உணவை பக்தியோடு வேறுபடுவதாக தொடர்ந்து வாழ இவர்களுக்காக செய்வோம். இவர்களுக்கு இயேசு என்பதை உணர்வுபடுத்தி இவர்களுக்காக செய்வோம். ஆசிரியர் அவர்கள் தன்னுடைய கல்வி ஆசிரியர் 25 ஆண்டுகளை நிறைவு செய்து வெளியில் பணியை என்ற இறைவனை கற்றுக்கொண்டு எடுத்துக்கொள்வதை செய்வோம். இந்த தூய பள்ளிகள் கடையாக இருக்கக்கூடிய பாவங்களை ஏற்றுக்கொண்டு எல்லா நாம் மன்னிக்கிறார்கள். நம் தவறுகளை அடைந்து நம்மை நிலை வாழ்வில் அழைத்து செல்கிறார்கள்.
இத்தகைய தோன்றிய அடையாளத்திலே முந்தைய திருப்பாடுகளை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைகளை வணங்கும் நாங்கள் உம்முடைய வீட்டின் பலன்களை இடைவிடாமல் புரியும் உணர்ந்து மகிழ அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து காட்சி செய்கின்ற
மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை கொண்டு அவருடைய ரத்தத்தை குடித்தாலே நீங்கள் வாழ்வடைவார்கள். எனது சதையை கொண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார். நான் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது சதை உண்மையானவரும் எனது ரத்தம் உண்மையானவரான எனது சதையை கொண்டு எனது ரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர். நான் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழ்வதை அனுப்பினார். நான் அவரால் வாழ்வேன். அதுபோல் என்னை முன்போதும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நான் உணவு கொண்டது அல்ல. அதை உணர்வர் இறந்து போனார்கள். இவ்வுணவை போல் என்றும் வாழ்வர். ஒருவரை நீங்கள் வீட்டு வர சொல்லிட்டு அப்பொழுது எனக்கு நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ரெண்ட் என்ன நினைக்கணும்? ஃபஸ்ட்டு வந்து ப்ளீஸ் நான் கேட்குறேன். அப்பா சொல்லுவாங்க, அப்பா என்ன சொல்லுவாங்க? சூப்பராக ஏன் கூப்பிட்டு அவங்க எடுப்பாங்க. புதன் வந்து கம்பல்சரியா இல்லை சாய்ஸா? கம்பல்சரியா நம்ம வாங்கியாமா? புதன் வாங்கின பசுமை வாங்கினதுக்கப்புறம் சாய்ஸா? எதெல்லாம் சொல்லு சாய்ஸா? இருவர் ஒரு புதிய உறவை தங்கள் அல்ல நான் என்பதை தனித்து சொல்ல முடியாது. எனக்கு ஒரு அடையாளம் தேவை. நான் இருக்கிறேன், ஒரு குடும்பத்தில் இருக்கிறேன், ஒரு பங்குல இருக்கிறேன், எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது. அப்போ யாரோ ஒருவன் இருக்கிறவங்க தான் எனக்கு அடையாளமே இருக்குது. நான் சும்மா தான் எனக்கு சொல்ல முடியாது. எனக்கு பின்னாடி யாராவது உங்களுக்கு அப்பா அம்மா இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, உறவினர்கள் இருக்காங்க, எல்லாமே இருப்பதால் தான் நான் இருக்கிறேன். அதுபோல இயேசு அனுப்பியில்லை, நாம் எல்லோரும் இருப்பதால் தான் இயேசு இருக்கிறார். இயேசுக்காக நாம் இருக்க வேண்டும். அதான் இயேசுக்கு நம்மமானவர். எனவே தான் இயேசு நம்முடன் இருக்க வேண்டும் என்பதற்காக நமது உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் இறைத்தன்மையும் நமக்கு விட்டு செல்கின்றார். இந்த நற்கருணை வழியாக அந்த நற்கருணை என்ன பண்ணுறீங்க? இன்று புதிதாக பெறுகிறீர்கள். முதல் முறையாக நீங்கள் பெற இருக்கிறீர்கள். எனவே இந்த நற்கருணை என்பது இயேசு என்கிற ஒரு கடவுள் தம்மையே உங்களுக்கு தருகிறார். தன்னையே முழுமையாக உங்களுக்கு கொடையாக தருகிறார். நான் நன்றாக உன்னுடன் பயணிக்க விரும்புகிறேன். இங்கிருந்து உங்களுக்கு யார் ஃப்ரெண்டு? இயேசு ஃப்ரெண்ட். இயேசுவை கண்ணால் நண்பரை இருக்கலாம், இயேசுவை ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம், இயேசுவை ஒரு கேட்பராக இருக்கலாம், இயேசுதான் என் அப்பா அம்மாவே இருக்கலாம். ஆனால் இயேசு தான் எல்லாமே. அதனால தான் இயேசு நமது வாழ்வின் உணவாக வருகின்றார். வயிற்று உணவாக நானே வாழ்வதற்கு உணவு. அந்த இயேசு தான் இன்று உங்களுக்கு புதிய உணவாக, அந்த உணவானது உணவின் வடிவில் உங்களுக்கு வருகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறது. இரண்டாவது சிந்தனை
அதை வச்சே பண்ணுவாங்க. கேன்சர் பண்ணுவாங்க. புதுசாக நடந்தா வெளியில் இருப்பாங்க. திருப்பதிக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரமாட்டாங்க. நான் என்ன சொன்ன மாதிரி இயேசு உங்களை சந்திக்க விரும்புகிறார். எங்கெல்லாம் திருப்பதி நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு இருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். இயேசு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். நாம தினந்தோறும் திருப்பதிக்கு போக அப்படின்னா ஞாயிறு திருப்பதியாக நம்ம கம்பல்சரி போயாக வேண்டும். எனவே நண்பர்கள் என்னன்னா சாய்ஸ் கிடையாது. நண்பர்கள் நம்ம இருக்க முடியுமா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒருவேளை நீங்கள் உங்கள் நண்பர் பேசுகிறாக அவர்களுக்கு தெரிவித்தால் அவர் மனசு கஷ்டப்படுவார். உங்கள் ஃப்ரெண்டு தப்பான என்ன பண்ண சாட்சி அதுபோல பாவசரிக்கு வழியாக என்ன பண்ணணும்? இயேசு நான் உங்களை வைத்துக் கொண்டால் பாவசரிக்கு செய்ய அவர்கள் மீண்டும் அந்த உறவில் நாம் அவரை இணைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக மூன்றாவது செய்தி, நாம் எப்பொழுது நாம் இயேசு இருக்கிறோமோ நாம் இயேசுவாக மாற வேண்டும். எந்த இயேசு நோயாளி இறந்திருக்கிறாரோ, எந்த இயேசு இறந்தவர்களை உயிர்த்திருக்கிறாரோ, எந்த இயேசு நடக்க முடியாத நடக்க வைத்தாரோ, எந்த இயேசு பல மக்களுக்கு மன ரீதியாக உடல் ரீதியாக விடுதலை கொடுத்தாரோ அந்த இயேசு தான் நமக்கு நண்பராக இருக்கிறார். எனவே நாம் இயேசுவை ஆண் பெருந்தாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் சிறிது சிறிதாக இயேசுவை போல் மாற வேண்டும். இயேசுவை பார்வையில் ஒரு பாவியை இயேசு எவ்வாறு பார்த்தாரோ அதுபோல் நாம் இயேசுவை பார்க்க வேண்டும். எனவே இயேசுவின் குணநலன்கள் உங்களுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் வளர்ந்து இயேசு நல்லா இருந்தது தெரியுமா? இயேசு நல்லா இருந்தது என்ன தெரியுமா? ரெண்டு சொல்லுவாங்க தெரியுதா? இயேசு நல்லா இயேசு நல்லா இருந்துச்சா சொல்லுவாங்க. நல்ல பண்புகள் இருந்துச்சா ஒரு ரெண்டு சொல்லுவாங்க. அன்பு செஞ்சா சரி. அப்ப நீ என்ன பண்ணணும்? அன்பு சரி. இயேசு மன்னிச்சாரா? யார் மன்னிச்சாரு? அதுபோல நீங்களும் உங்களுக்கு எதிராக தவறுகள் குற்றங்கள் செய்வதை அழிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இரக்கம் காட்ட வேண்டும். உதவி செய்ய வேண்டும். அப்பா கீழ்ப்படியணும். இதுதான் இயேசுவின் குணம். இதை நாம் சிறிது சிறிதாக வளர்த்து கொள்ள வேண்டும். இறுதியாக நாம் அனைவரும் இந்த மே மாதத்தில் அன்னை வணக்கமாக அன்னை மரியா ஒரு நடமாடும் நற்கருணை கிடையாது இருக்கிறார். இதெல்லாம் ஆலயம் இருக்கிறதோ அதெல்லாம் இயேசு இருக்கிறார், நற்கருணை இருக்கிறது. அன்னை மரியா இயேசுவை முதல் முதலில் நமது இயேசுவை சுமந்து செல்கிறோம். எனவே உலகை நாமும் என்னதான் நற்கருணை கிடையாது. நற்கருணை ஆலயம் ஒன்று இல்லை. இந்த நற்கருணை நாம் என்ன பண்ணணும்? நாம் கிறிஸ்துவின் உடல் என்று சொல்லி அதை பெற்றுக் கொள்கிற பொழுது நாமும் நடமாடும் நற்கருணை பிழைகளாக மாறுகிறோம். நாம் இயேசுவை வீடுகளுக்கும் நமது பணித்தளங்களுக்கும் சுமந்து செல்கிறோம். எனவே நாம் யார்தான் நடமாடும் நற்கருணை பேழை. நற்கருணை பேழை கோயில் மட்டும் இல்லை. யாரெல்லாம் நடமானாலோ அவங்க எல்லாத்துலேயும் நம்ம எல்லோருமே நடமாடும் நற்கருணை பேழை என்பதை மனதில் வைத்து அந்த இயேசுவை நாம் முடிந்தவரை எல்லா இடங்களிலும் எடுத்துச் செல்வோம். இயேசு மதிப்பீடுகளை அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம். அதை நம்ம வாழ்வாகவும் நிச்சயமாக இயேசு உடன் பயணிப்பார். தொடர்ந்து கொண்டாடுவோம். வழிகாட்டும் இறைவா, நீ தேர்ந்தெடுத்து திருப்பணி செய்த தாவீதின் மீது உமது ஆவி நிறைவாக இருந்தது போல எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் திறவர்களால் மீதும் உமது தூய ஆவியின் அருட்கொடைகளை கொடுத்தருளும்.
இது என்னுடைய தேவர்களை நாம் நாட்களாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இவை அனைத்தையும் ஏற்று என்னுடைய வாழ்வை தொடர்ந்து பலப்படுத்த வேண்டும். கிறிஸ்து வழியாக Yeah.
அவர் பாடுபடவில்லைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து வாழ்த்து வைத்து அவர் கூறியது அனைவரும் இதிலிருந்து பெற்றுங்கள் இது உங்களுக்காக இழைக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து அவர் கூறியது அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தம். இந்த இரத்தம் பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இறைவனின் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். உம் திருமணிக்கு உம் ஊழியர்களை எதிர்த்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர்கள். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பங்கு கொள்ளவைகளை தூய ஆவியார் வந்து சேர்க்க வேண்டுக உமை தாழ்மையுடன் நன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் உமது திரு ஆவியானங்கள் நிறைவு பெற செய்தோம். உமது திருமுக ஒளியை நோக்கி சொல்லும் எங்கள் அனைவரின் இறக்கமாயிரும் கடவுளின் கண்ணிக்கையா அவருடைய கணவராக உதவியும் சிறைவாழ்வில் பங்கு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புறந்தெடுத்து வரப்படுகிறது. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும்.
கிங்சன் மற்றும் மாம்சன் இவர்கள் இருவரும் பெற்றிருக்கிறார்கள். அவர்களது இந்த இயேசுடனான இறை வாழ்வு அருள்வாழ்ந்து தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும், நீடித்திருக்க வேண்டும் என்று அவரை நாங்கள் வாழ்த்துகின்றோம். இருக்கின்ற அனைவரின் சார்பாக அவர்கள் வாழ்த்துக்களை நமது கரவொலி மூலமாக எழுப்பி வைத்துக்கொள்கிறோம். மிகப்பெரிய விழாவாக இருந்தாலும் இதற்கு காரணமாக இருக்கின்றவர் யார் தெரியுமா? அவருடைய தந்தை பெர்னாசிரியர். அவர் நமது ஆசிரியர் பணி வாழ்வில் வெள்ளிவிழாவை சிறப்பிக்கிறார். பெர்னாந்து எங்குள்ள படிப்பு எனக்கு ஒரு சீனியராக நான் ஆயிரத்தில் ரீஜன்சி பெர்னாவும் பிரசாத் ரெண்டு பேர் இருந்தாங்க. அப்பொழுது ஆயிரத்தில் உதவி செய்தவராக தனது வாழ்வை தொடங்கினார். அப்பொழுது பொருளாதார தந்தையாக இந்த திருப்பதியை தலைமையேற்று சிறப்பித்த பேரறிஞர் பத்ராஸ் அவர்கள். அன்று தொடங்கி இன்று வரை பெர்னா ஆசிரியர் எப்பொழுதும் எனக்கு எட்டியிருக்கிறார். அதை சொன்னார். இது மட்டும் இல்லை, நமது மலைவாழ்வில் இருக்கின்ற அருள் தந்தையர்கள், அருட்கல்வியர்கள் எல்லாருமே அவர் ஒரு மாணவராக, ஒரு குழந்தையாக கரம் பிடித்து நடைபெறுகின்ற ஒரு குழந்தையாக இருக்கின்றார். இன்றைக்கும் பெர்னாவுக்கு என்ன உறவு என்பது எல்லாருமே தெரியுமா தெரியாது. ஆனாலும் அந்த உறவு நிலைத்திருக்கின்றது, நீடித்திருக்கின்றது. அவர் அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்துகின்றார். அந்த நன்றி உணர்வை பகிர்ந்து கொள்கின்றார். எப்பொழுதுமே நிறைய அந்த நன்றி உணர்வு 20 வருஷமாக நம்ம சந்தேகம். ஏனென்றால் 12ஆம் வகுப்பு முடிந்து அவரை ஆசிரியரை பயிற்சி சேர்த்து அவரை ஒரு குழந்தையாக பார்த்து ஆசிரியர் செய்து அவர் 25 ஆண்டுகளை முடித்து பெருமிதம் காண்கின்ற தந்தை பத்ராஸ் அவர்களுக்கு நமது பெர்னா அவர்கள் நன்றிகளை, வாழ்த்துக்களை, அதை தொடர்ந்து அவரது பணிப்பாளர்கள் அவர்களுக்கு பயணித்த எல்லா நண்பர்கள், ஆசிரியர்கள் என்று சொல்கிறார். அவரை நாம் வரவேற்போம். வாழ்த்துக்கள். அந்த வகையில் இன்றைய திருவிழா சிறக்க வழியாக வெளியாகி அன்பாகி அருளாகி ஆதி மகனாகி எல்லாரும் யாரும் இறைவா உமக்கு நாகரிக நன்றியை காண்பியாகின்றேன். கிங்சன் மாஸ்டர் முதல் எனது பிள்ளைகளுக்கு முதல் விருந்தினர்களை நடைபெறுவதற்கு முன்னிலை வகித்து என் பிள்ளைகளுக்கு ஆசிரியர் பேரவை பத்ராஸ் அவர்கள் பார்ப்பதை பழகுவதை பேச்சு தெரிவு செயலை உண்மை இதற்கு சொந்தக்காரர்கள் குழந்தைகளுக்காக தீர்த்து பார்ப்பதிருக்கிறார். அவர் என்னுடைய வாழ்வில் என்னை வளர்த்திருக்கிறது. அதேபோல் என்னுடைய 3 பிள்ளைகளையும் இன்னும் வளர்த்து கொண்டிருக்கிறார். நல்வழி பாதையில் என்னை ஒவ்வொரு நாள் வழிநடத்தி எப்பொழுது நான் பகிர்ந்து கொண்டாலும் பேராசிரியர் இங்கே இருக்கிற என்னை கரப்பிடித்து வழிநடத்துகிறார். எனது தந்தை எண்ணங்கள் தான் நம் வாழ்வில் மாற்றும் வண்ணங்கள். நம்மில் இருக்கிறவன் தாழ்வு என்ற வேற்றுமைகளை கலைத்து என்றும் நம்மை ஒரே குடும்பமாய் வழிநடத்துகின்ற நமது திருக்கலத்தை பார்ப்பதில் எளிமையானவர், பழகுவதில் எளிமையானவர். என்னுடைய கைதான்
என்னுடைய தம்பி பிரதீப் அவர்கள் இந்த பொன்னாடியை பற்றி அவர் எழுதியுள்ளார். முதல் தந்தை எதிரும் தமிழ் பிடித்தவர் முதல் தந்தை திரேஸ் அவர்கள். அவர் என் பிள்ளைகளுக்கு ஒரு மாத காலமாக இந்த முதல் திருமண நிகழ்வுக்கு அவர் பயிற்சி அளித்து நேற்று நல்லது ஆசைகள் கேட்டு என் பிள்ளைகளை வழிநடத்துகின்றார். தந்தை எளிமையானவர். அவருக்கு என் குடும்பத்தின் சார்பாக தேவராஜன் அவர்கள் கொண்டாடி பற்றி வருகின்றார். என்னுடைய வகுப்பு தோழர் அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை அணுகி எந்த ஒரு காரியத்தினாலும் எங்களுக்கு உரிமையோடு என்னை கூப்பிட்டு அழைக்கக்கூடியவர் ஜோசப் அவர்கள். அறியாமல் என்னை எங்களை நீக்கி அறிவியல் தீர்வு ஏற்றி ஒவ்வொரு மாணவர்களும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தந்தை அவர்களுக்கு என் குடும்பத்தின் சார்பாக மைனர் பிரகாஷ் அவர்கள் கொண்டாடப்படுகிறார். கணவனை கல்வியும் கட்டுப்பாடுடன் செயல்படுவார். தற்போதையாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். தந்தை நீங்களாம் என்னுடைய பிள்ளைகளுக்கு முதல் திருமண நிகழ்வும் என்னுடைய 25 ஆண்டுகால பணியை சிறக்க ஜெபிக்க வருமானம் கேட்டுக்கொண்டார். நான் போட்டோவில் பேசல, வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் தான் போட்டேன். நான் கண்டிப்பாக வருகிறேன் என்று எங்கள் குடும்பத்திற்கு என் பிள்ளைகளுக்காக விடுமுறை எடுத்து கொண்டிருக்கிறார். அவரை மகிழ்வு பணமாக வைத்திருந்த அன்பு அவர்கள் கொண்டாடி கொண்டு வருகின்றார். கடமையை என்று சாதனை செய்து இவர் எனது 3 ஆண்டுகளுக்கு என்னுடைய வைத்தவர். இருந்தாலும் நாங்கள் சகோதரர் போலதான் பழகுவோம். இவர் முதலாக சத்துவாச்சாரி குருமணத்தில் வந்த பொழுது அப்பொழுது தான் என்னை கூப்பிட்டு விசாரிப்பார், எப்படி இருக்கிற என்ன பண்ணுறது. ஆனால் எளிமையாக பழகியவர். நான் தந்தை அறிவிப்பு எப்பொழுது சொல்லுவா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் மே 23 நீங்கள் கண்டிப்பாக வரலாம், பத்திரிகை வரவே தேவையில்லை, நான் வந்துவிடுகிறேன் என்றார். அவரை கௌரவிக்கும் மனமாக வினோத் ஆசிரியர் அவர்கள் கொண்டாடி பற்றி அவரை கௌரவிப்பார். மறுபுறம் இவர் முதலாக நான் குருப்பட்டம் தர இருக்கிறேன் என்று வீட்டிலிருந்து கூறினார். அப்பொழுதுதான் தந்தை அவர்களே 23ஆம் தேதி என் பிள்ளைகளுக்கு சொன்ன பொழுதே, சார் 20ஆம் தேதி முதல் மாதம் முடிச்ச உடனே நான் உங்கள் பிள்ளைகளுக்காக இருந்தால் வருகிறேன். திண்டுக்கல்லுக்கு சென்றிருந்தார். அப்பொழுது நேற்று இரவு தொலைபேசி எப்பொழுது சார் திருப்பதியாக 10 மணி என்று சொன்னேன். உடனடியாக நான் வருகிறேன் என்று முன்னதாக வந்து என் குடும்பத்திற்கு பிள்ளைகளுக்காக அவர்களுக்கு என்னுடைய ஆசிரியர் சகோதரர் அவர்கள் இந்த கொண்டாடி கொடுத்து வருகிறார். அவர்கள் பணியாற்றுகிறார். நான் அவர் வீட்டில் போய் பத்திரிகை பொழுது அவர் தந்தைகிட்ட நான் சொல்லலை. நேற்று அடிக்கலாப்பட்டியில் முதல் திருமண நிகழ்வு போட்டப்பட்டு தந்தை அவர்களே பிள்ளைகளுக்கு முதல் திருமண நிகழ்வு நீங்கள் கண்டிப்பாக கூறினேன். அதேபோல் அவர் பிள்ளைகளுக்காக ஜெயித்தவர்களுக்கு என் குடும்பத்தின் சார்பாக வைத்துள்ள ராஜா அவர்கள் அவருக்கு கௌரவித்து கொண்டாடப்பட்டிருக்கிறார். அவரை நம்பு கொள்ளலாம் சார், நான் உதவி செய்கிறேன் என்று கூறினார். அவர்களுக்கு என் குடும்பத்தின் சார்பாக நான் பெற்றோர் ஜூலி அவர்கள் கொண்டாடி பற்றி வருகிறார். நான் அவர்கள் நன்றியை தெரிந்து நிகழ்வு சிறப்பாக நடைபெற எனது உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், பெரியவர்கள், வகுப்பறை உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று திருப்பலி மிக சிறப்பாக நடைபெற பாடக்குழுவினர் பிரதிநிதி தலைமையில் அந்த பாடக்குழுவினர் சகோதரி சோபியா, கிரேசி,
சௌரியம்மா, அக்னாஸ்பிரி மற்றும் பாட்டு பாடி அனைத்து நல்லவர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். வேதியர் ஞானவர்கள் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்து நான் படித்து முன்னேறிய காரணமே மறைந்த தந்தை நம்பிக்கராஜ் அவர்கள், தந்தை ஜான்துரை அடிகளார், தந்தை சோசரிஜி, தந்தை அருளப்பா மற்றும் என் பெற்றோர்கள் அவர்களுக்காக இந்த நேரத்தில் நான் சிறப்பாக அவருடைய ஆட்களை பற்றி ஜெபிக்கிறேன். மேலும் என்னை இந்த இடத்தில் மெருகூற்றி வைப்பதற்கு உதவியாக இருந்த எனது தலைமை ஆசிரியர் அன்புராயன் அவர்கள், நான் வேலூர் மறைமாவட்டத்திற்கு வேலை செய்ய சென்ற பொழுது அந்த மங்கராஜ் அவர்கள் படிக்கிறதுக்கு என்னப்பா கூட இருந்து அவர் பார்த்துக்கேன்னு கேட்டாரு. எந்த வேலையானாலும் பரவாயில்ல, என்ன உதவியாக இருந்தாலும் நான் செய்கிறேன் என்று அவரிடம் ஒப்புக்கொண்டார். இந்த இடத்தில் நான் அவரிடம் அவர்தான் எனக்கு ஒரு ஆனந்தகரமாக கிறிஸ்துராஜா ஒரு நிகழ்வினால் வந்தார். இன்று அவருடன் நான் 20 ஆண்டுகள் அவர் உதவி ஆசிரியராக படித்து வருகிறேன். அவர் குடும்பத்திற்காகவும் அவர் உடல்நல சுகத்திற்காக நான் சிறப்பாக நான் தெரிவிக்கிறேன். மேலும் என்னை இந்த இடத்தில் இருக்க மிக உறுதுணையாக இருந்த மேலகாயர் சின்னப்பா மற்றும் அருத்தந்தையர்கள் ஐ ஆரோக்கியசாமி, இங்கு படிப்பித்த கிளமன் பிரசாரியோ, ஃபாதர் டேனியல், என் குடும்பத்திற்கு எல்லா விதங்களிலும் எல்லா வழிகாட்டியாக இருந்த அருத்தந்தையர்கள் அனைவருக்கும் என் குடும்பத்தின் சார்பாக என் மனைவி சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த இடத்தில் நான் இருப்பதற்கு இன்றும் எனக்கு கூடுதலாகவும் உறுதியாகவும் என் பிள்ளைகளை நடத்துவதிலும் பிள்ளைகள் இன்று ஆரம்ப பள்ளியில் என் பையன் 10ஆம் வகுப்பு 4 மார்க் எடுத்து 10ஆம் வகுப்பு தேர்வில் மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். இதற்கு காரணம் யார் என்றால் இன்று நிறைவேற்றிய தந்தை மங்கராஜ் அவர்கள் தான். ஏனென்றால் அவனுக்கு ஒவ்வொரு நாளும் அவர் எங்கே பார்த்தே தெரியாது, உடனே நாங்கள் வேலூரில் வேலை செய்யப்படுகிறோம். பட்டுக்கிட்டே என்ன பண்ணுகிற எங்கே இருந்தாலும் கற்று பிள்ளைகள் வளர்த்தாங்க. பிள்ளைகளுக்கு உற்சாகம் கொடுப்பவர், ஏழை பிள்ளைகளுக்கு இன்றளவும் அவர் பள்ளியில் படிக்கின்ற ஏழை பிள்ளைகள் யார் படிக்கின்றாலும் உதவி செய்யக்கூடிய நல்ல மனப்பான்மை கொண்டவர். என் வாழ்நாளில் எனக்கு பெருந்துணையாக இருந்து என்னை ஒவ்வொரு நாளும் வழிகாட்டுகிற தந்தையை மீண்டும் ஒரு விதமாக என் குடும்பத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும்